கடந்த காலங்கள்ல எங்களுக்கு பார்க்கும்போது நாங்க வாங்காத காயங்களே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சனி பகவான்கிட்டேருந்து தப்பிச்சு இப்போ ஓரளவுக்கு ஆஸ்வாசம் பண்ணிக்கிட்டு இருக்க கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிச்சயமா. கடகம் எடுத்துட்டோம்னாலே காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவகம். அதாவது அன்பு, கருணை, பாசம், இரக்கம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனா சொல்லலாம். சனி பகவான் எதுவுமே அவங்களுக்கு காட்டல. ம். நிச்சயமா. ஏதாவது எப்பயுமே அனுபவ பாடம்னு ஒரு விஷயத்த குடுப்பாரு இல்லையா? அததான் பண்ணிட்டு இருக்காரு. வேற எதுவும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இவ்ளோ நல்ல குணங்கள் இருக்கவங்க. இப்ப ஒருத்தர் ஒரு வீட்ல 2 குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை செய்ற குழந்தைட்ட போய் கேட்போம். இது சேட்டை செய்ற குழந்தை. அத ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படிதான். இது ரொம்ப பரவாயில்லம்மா. நீங்க என்ன சொன்னா அட்ஜஸ்ட் பண்றேம்மான்னு குழந்தைய போய் என்ன பண்ணுவோம் மிரட்டுவோம். அது மாரி தான் இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாங்களும் நல்லவங்க நல்லவங்கன்றதுக்காக எங்கள எவ்வளோ அடிச்சாலும் நாங்க தாங்குறோங்கன்ற மாரி கடகராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய அனுபவங்கள் அப்படிங்கிறத வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களுக்குமே இந்த வரக்கூடிய இந்த குருவினுடைய பார்வை, ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மாற்றங்கள் இவங்களுடைய ஜென்மத்துக்கே வராரு. ஸோ நல்ல மாற்றங்களா தான் இருக்கும். என்னன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது சில தடைகள் இருக்கும். ஒண்ணும் இல்லங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சனியினுடைய பார்வையா இருக்கட்டும், குருவினுடைய மாற்றமா இருக்கட்டும், ராகு கேதுக்களினுடைய தொடர்பா இருக்கட்டும், இதெல்லாம் உனக்கு லைஃப்ல செட் ஆகாது. அப்படின்ற விஷயத்த தேவையில்லன்னு கழிச்சு கட்டிருவாரு. இப்ப என்னன்னா, அந்த நட்புன்னு ஒரு விஷயம் சுத்திட்டே இருப்பாங்க. ஃபேக்கான ஒரு முகத்த வச்சுக்கிட்டு நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுரும். அவரே காட்டி குடுத்துருவாரு. ஆமா. ம். இந்த டைம் பீரியட்ல நெறைய உறவுகள்ல பிளவுகள் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்டின்னா, இது உண்மையான ஆள் கிடையாது. நீ ஃபேக்கான ஆள் கூட பழகிட்டு இருக்க. இது தேவையில்லாத விஷயம். ஸோ நீ நல்ல இடத்துக்கு போணும்னு நெனச்சன்னா, இந்த ஃபேக் எல்லாம் கூடலாம் சுத்துனன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அத தூக்கி அப்படி ஓரங்கட்டு. அப்படிங்கிற மாரி ஓரங்கட்டி வச்சுருவாரு.